பிரைஸ் லார்ட் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, இயேசு கிறிஸ்து தேவனா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். ஸோ கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் சரி, கிறிஸ்தவர்கள் அல்லாத இஸ்லாமியர்கள், இந்துக்கள், அப்புறம் கடவுளுடைய நம்பிக்கை இல்லாதவங்க, இவங்க எல்லாருமே கேட்குற ஒரு பொதுவான ஒரு விஷயம் என்னென்னா, இயேசு கிறிஸ்து தேவன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேதத்தில் அவர் சொல்லியிருக்கிறாரா, அவரே கிளைம் பண்ணிருக்கிறாரா, ஐ எம் காட் வர்ஷிப் மீ அப்படின்னு இயேசு கிறிஸ்து எங்கேயாவது ஒரு இடத்துல வேதத்தில் சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி அவர் சொல்லலை இல்லை. ஸோ அவர் தேவன் கிடையாது, பிதா தான் தேவன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள்னு சொல்கிறாங்க. யாருன்னா ஜெகோவா விட்னஸ் அப்படின்ற ஒரு பீப்புள்னு சொல்கிறாங்க. பிதா மட்டும் தான் கடவுள், இயேசு கடவுள் இல்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து எங்கேயுமே நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லலன்னு சொல்கிறாங்க. அதனால இயேசு கிறிஸ்துவோடைய தெய்வீகத்தன்மையும் அவர் தான் கடவுள் என்பதையும் அவங்க மறுக்கிறாங்க. ஸோ இந்த பதிவில் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து கடவுள் என்று வேதத்தில் எங்கெங்கெல்லாம் சொல்லியிருக்கிறது பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவே அதை இன்டைரக்டாக நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். உதாரணமாக யோவான் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் என்றார். 31ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரைக்கும் நான் படிக்கிறேன். அப்பொழுது யூதர்கள் மறுபடியும் அவர் மேல் கல்லெறியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் என் பிதாவினாலே அநேக நற்கிரியைகளை உங்களுக்கு காண்பித்தேன், அவைகளை எந்த கிரியை நிமித்தம் என் மேல் கல்லெறிகிறீர்கள் என்றார். யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நற்கிரியை நிமித்தம் நாங்கள் உன்மேல் கல்லெறிகிறதில்லை, நீ மனுஷனா இருக்க உன்னை தேவன் என்று சொல்லி இவ்விதமாக தேவதூஷணம் சொல்லுகிறபடினால் உன்மேல் கல்லெறிகிறோம் என்றார்கள். இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. நீ மனுஷனா இருக்க உன்னை தேவன் என்று சொல்லி கமா இருக்கு. ஸோ அங்க இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கிறார்னா, நான் தான் தேவன் என்று அந்த இடத்துல யூதர்கள் முன்னாடி அவர் சொல்லி தேவதூஷணம் சொல்லியிருக்கிறார். அதனாலதான் அந்த இடத்துல என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, யூதர்கள் கல்லெறிஞ்சிருக்காங்க. அப்ப இந்த இஸ்லாமியர்கள், கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள், ஜெகோவா விட்னஸ், இவங்க சொல்றது என்னன்னா, இயேசு கிறிஸ்து எங்க தான் தேவன் என்று சொல்லியிருக்கிறார் அப்படின்னு கேட்கும்போது, வேதத்துல இங்க அவர் சொல்லியிருக்கிறார் நான் தான் இங்க தேவன் என்று அவர் சொன்னதுனால தான் யூதர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவர் மேல கல்லடிக்க கல்லுகளை எடுத்திருக்காங்க அப்படின்னு யோவான் 10ஆம் அதிகாரத்துல 33ஆம் வசனத்துல தெளிவா இருக்குது. இன்னொரு வசனத்தை நான் படிக்கிறேன். யோவான் 8ஆம் அதிகாரம் 58வது வசனத்தை நான் படிக்கிறேன். அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாயிருக்கிறதுக்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர் மேல் எரியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். இயேசு மறைந்து அவர்கள் நடுவே கடந்து தேவாலயத்தை விட்டு போனார். இதுல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இதை இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல பாத்தீங்கன்னா 58வது வசனத்துல என்ன இருக்கும், ஐயம் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கும். அது யார் சொல்லியிருக்கிறான்னா, யாத்ராகமத்துல பிதாவாகிய தேவன் தன்னை வெளிப்படுத்துவதற்காக மோசேயின் இடத்துல தன்னுடைய நாமத்தை கூறும்பொழுது அவர் என்ன சொல்லுவார்னா, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஐ எம் த ஐ எம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அதே எக்ஸாக்ட் வேர்டு இங்க யார் யூஸ் பண்றா அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல யூஸ் பண்றார். ஐ எம் அப்படின்னா அவர் நான் தான் தேவன் என்று அந்த இடத்துல சொல்றார். அதனாலதான் மறுபடியும் இங்க 59ஆவது வசனத்துல யூதர்கள் என்ன பண்றாங்கன்னா, அவர் மேல கல்லுகளை எரியும்படிக்கு கல்லுகளை எடுத்துக்கொண்டு அவரை அடிக்க போறாங்க. ஸோ இயேசு கிறிஸ்து நிறைய இடங்கள்ல நான் தேவன் என்று சொல்லிக்கிறார். இதை இன்னொரு விஷயத்தையும் நம்ம இதுல அற்புதமான ஒரு சத்தியத்தையும் பார்க்கணும். அதற்கு இயேசு 58ஆம் வசனத்துல, ஆபிரகாம் இருக்கிறதுக்கு முன்னமே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாருல. அப்புறம் அதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, இந்த கான்டெக்ட்ல இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனாக அவங்களுக்கு முன்னாடி நிற்கிறார். அவங்களுக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கும்போது யூதர்களுக்கு ஒரு ரிப்ளை ஒன்று பண்றாரு. நான் ஆபிரகாமுக்கு முன்னாடியிலேருந்தே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆபிரகாம் எந்த நூற்றாண்டுல, பழைய ஏற்பாட்டு நூற்றாண்டுல அவர் இருக்கிறாரு. ஆனா இங்க இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, நான் ஆபிரகாமுக்கு முன்னாடில இருந்தே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, ஒரு மனுஷன் எப்படி இந்த மாதிரி பேச முடியும்? இப்ப நான் இருக்கிறேன்னா, நான் காந்தியடிகளுக்கு முன்னாடியிலேருந்து, விவேகானந்தர் காலகட்டங்களுக்கு முன்னாடியிலேருந்தே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா யாராவது நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்க. ஏன்னா நான் ஒரு மனுஷன். நான் இப்பதான் பிறந்திருப்பேன். என்னுடைய வயது உங்களுக்கு தெரியும். என்னுடைய எப்படி இவனுடைய தோற்றம் இருக்குன்னு தெரியும். அப்ப எப்படி நான் ஒரு 100 வருஷத்துக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா எப்படி நம்ப முடியும்? அப்ப ஒரு மனுஷன் இந்த இடத்துல அவர் சொல்லல, நான் ஒரு கடவுள் என்பதை அவர் இந்த இடத்துல பேசிக்கொண்டு இருக்கிறார். ஒரு கடவுளால தான் இந்த மாதிரி பேச முடியும். அதனாலதான் இவர் சொல்றாரு, நான் ஆபிரகாமுக்கு முன்னாடியிலேருந்து நான் இருக்கிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் தெய்வீக தன்மையை குறித்து அந்த இடத்துல
பேசி கொண்டிருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து அநேக இடங்களில் தான் தேவன் என்பதை அவர் குறிப்பிட்டிருக்கிறார் என்று வேதத்துல இருக்குது. நம்ம இன்னும் வேறு சில உதாரணங்களை பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. இந்த வசனம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த இடத்துல வார்த்தை அப்படின்ற ஒரு வேர்டை வந்து மெட்டஃபரா யூஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்க கிரீக்ல பாத்தீங்கன்னா லோகோஸ் அப்படின்னு இருக்கும். இங்க யோவான் எதை குறித்து யாரை குறித்து இங்க பேசி கொண்டிருக்கிறாருன்னா இயேசு கிறிஸ்துவை தான் மையமாக கொண்டு வார்த்தை என்ற ஒரு மெட்டஃபரா இங்க யூஸ் பண்றார். அப்ப வார்த்தைக்கு பதிலாக நம்ம இயேசு கிறிஸ்து இயேசு அப்படின்னு போட்டு நம்ம படிச்சா இந்த வாக்கியத்தோடைய இந்த கான்டெக்ஸ்டோட நம்ம படிக்கும் போது நமக்கு ஈஸியா நமக்கு புரியும் என்ன யோவான் சொல்ல வர்றார் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இப்ப படிக்கலாம். ஆதியிலே இயேசு இருந்தார், அந்த இயேசு தேவனிடத்தில் இருந்தார், அந்த இயேசு தேவனா இருந்தார். அப்ப முதல் வசனத்தை இந்த இடத்துல யோவான் சொல்றாரு இயேசு தேவனா இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இயேசு என்றால் யாருன்னா அவர் தேவன் என்பதை வேதத்துல அநேக இடங்கள்ல குறிப்பிடுறாங்க. இப்ப 14ஆம் வசனத்தை நம்ம படிக்கும் போது அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த இயேசு மாம்சமாகி இந்த உலகத்துல வந்தார் என்பதையும் யோவான் நேரத்துல கரெக்டா வெளிப்படையா குறிப்பிடுறார். சோ இன்னொரு உதாரணம் படிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல இந்த லூக்கா இந்த இடத்துல ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்றாரு. அதையும் நான் படிக்கிறேன், மறுபடியும் சொல்றேன். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28வது வசனம். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன், நல்லா கவனிங்க, தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையா இருங்கள். ஸோ இந்த வசனத்துல தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட அப்படின்ற வார்த்தையை லூக்கா மென்ஷன் பண்றார். அப்ப யாரு வந்து சுய ரத்தத்தை கொடுத்து தமது சபையை வந்து மெய்ப்பதற்காக அந்த சபையை சம்பாதித்தது யார்? யாரு கல்வாரி சிலுவையில சுய ரத்தத்தை கொடுத்தது? யார் தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து நம்முடைய பாவங்களை மன்னித்தது? இயேசு கிறிஸ்து. ஆனா இந்த இடத்துல லூக்கா சொல்றாரு தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே. அப்ப இயேசு கிறிஸ்துவை அவர் தேவன் என்று இந்த இடத்துல லூக்கா குறிப்பிடுறத நம்ம நல்லா கவனிக்கணும். கடைசியாக நம்ம ஒரு உதாரணம் மட்டும் பார்த்துடலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். மறுபடியும் சொல்றேன். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை பற்றிய வசனம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்வாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறான். இந்த இடத்துல என்ன அர்த்தம்? நான் அல்பாவும் உமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார் என்றால் என்ன அர்த்தம்னா நான் ஆல்பா அண்ட் ஒமேகா அப்படின்னு இடத்துல சொல்றாரு. ஐ எம் த பிகினிங் அண்ட் ஐ எம் த லாஸ்ட் அப்படின்னு சொல்றாரு. அவர் தான் முந்தினவரும் பிந்தினவரும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா இயேசு கிறிஸ்துவை பத்தி இந்த இடத்துல ரொம்ப விசேஷமாக சொல்றாங்க. ஒரு மனிதனுக்கு ஈக்குவலா சொல்லாம ஒரு கடவுளுக்கு ஈக்குவலாக, தேவனுக்கு ஈக்குவலா சொல்றாங்க. ஏன்னா அவர் தேவன் என்பதனால அப்படி சொல்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்து தான் முந்தினவர், அவருக்கு முதலும் கிடையாது, அவருக்கு முடிவும் கிடையாது என்பதை இங்க ரொம்ப வெளிப்படையா இந்த இடத்துல சொல்றாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து கடவுள். ஆனா சில பேர் இன்னொரு கேள்வி கேட்பாங்க, இயேசு கிறிஸ்து தான் பிறந்த ஒரு நாள் இருக்கு, அவர் பூமியில பிறந்தாரு மரித்தாருன்னு சொல்றாங்க. இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்ததுனால் ஒரு மனிதனுக்கு என்ன வேண்டும்? ஒரு மனிதனுக்கு பிறப்பும் இருக்கணும், இறப்பும் இருக்கணும். அதனால அந்த கடவுள் அதை ஏற்றுக்கொண்டார். மனிதனாக பார்க்கும் பொழுது அதை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆனால் அவர் கடவுள் என்பதால் அவர் அல்பா அண்ட் ஒமேகா, அவருக்கு ஆதியும் அந்தமும் அவர் தான். அவருக்கு முடிவும் கிடையாது, அவருக்கு வந்து எந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் கிடையாது. அதுதான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வெளிப்படையா சொல்லுது. ஸோ இதுக்கப்புறம் போட போற வீடியோஸ் எல்லாமே இந்த ட்ரினிட்டி சம்பந்தமான வீடியோஸ் நம்ம போட போறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு கேள்விகள் இருந்தா நீங்க கமெண்ட்ல நீங்க சொல்லலாம், அதுக்கான பதில்களும் உங்களுக்கு கொடுக்கப்படும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.